அனைவருக்கும் வணக்கம். நமது ஜாதகத்தில் 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், இவற்றை 9 கிரகங்கள் ஆட்சி செய்கிறது. மாந்தி என்ற கிரகத்துடன் சேர்ந்து 10 கிரகங்கள் நம்மை ஒவ்வொருவரையும் ஆட்சி செய்து கொண்டுள்ளது. சிலருக்கு நல்ல தசாபுத்தி நடைபெறும்போது நன்றாக இருப்பார்கள். சிலருக்கு தீய தசாபுத்தி நடைபெறும் பொழுது அவர்களை தீய வழியில் இழுத்து சென்று அவர்களுக்கு பெரும் நஷ்டங்களையும் பெரும் இடையூறுகளையும் எதிர்பார்த்த காரியங்களில் பலவிதமான போராட்டங்களையும் நிம்மதியின்மையையும் குடும்பத்தில் சலனங்களையும் ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு திருமண தடைகளை ஏற்படுத்துதல், திருமணமே நடைபெறாமல் செய்தல், திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் பெரும் போராட்டங்கள், பிரிவினைகள், இவற்றையெல்லாம் தேய தசாபுத்திகள் ஏற்படுத்தக்கூடும். நல்ல தசாபுத்தி நடந்தால் அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் நன்றாக இருப்பார்கள். அதுபோக அவர்கள் ஏதாவது ஒரு தொழிலில் முன்னோடியாக வளர்ந்து விடுவார்கள். அதன் மூலமாக நல்ல சிறப்புகளை சந்திப்பார்கள். இந்த தேய தசாபுத்தி 6, 8, 12 அல்லது 6, 8, 12 நட்சத்திர சாரம் பெற்ற தசாபுத்திகள் அல்லது அஸ்தங்கம் பெற்ற கிரகத்தினுடைய தசாபுத்தி, இது போன்ற ஒரு நிலையில் உள்ள தசாபுத்தி நடப்பவர்களுக்கு மேற்படி நாம் கூறியவாறு பல கோணங்களில் ஒவ்வொருவரையும் பாதிக்கப்படுகிறது. 12ஆம் இடத்து திசையில் 6ஆம் இடத்து புத்தி நடைபெறும் பொழுது, 6ஆம் இடத்தில் அமர்ந்த புத்தி நடைபெறும் பொழுது சிலருக்கு கோர்ட் கேஸு என்று அலைந்து திரிய நேரிடும். சிலர் 6ஆம் இடத்து அதிபதியின் திசையில் 12ஆம் இடத்தினுடைய புத்தி நடைபெறும் பொழுது சிறை செல்லக்கூடிய நேரங்களை கூட ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி வருகிறது. இதனால் அவர்கள் மன உளைச்சலிலும் மற்ற நண்பர்கள் உறவுகள் மூலமாக கௌரவ குறைச்சலையும் அடைகிறார்கள். அதேபோன்று 4ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்து அந்த தசாபுத்தி நடந்து அந்த 4ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தாயாருக்கு உடல்நல பாதிப்பு, தாய் வீட்டாருடன் மனச்சங்கடங்கள், வழக்குகள் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். வாகனங்கள் மூலமாக விரயம், வாகன நஷ்டங்கள் போன்றவைகள் ஏற்படக்கூடும். அதேபோல் 5ஆம் இடத்து அதிபதி தசா நடந்து அந்த 5ஆம் இடத்து அதிபதி தவறான நிலையில் இருந்தால் அவர்களுக்கு குடும்பத்தில் குழந்தை பாக்கியத்தை முற்றிலுமாக பாதித்து விடுகிறது. 5ஆம் இடத்து அதிபதி 12இல் அமர்ந்து அவர் அஸ்தங்க தோஷம் அடைந்து விட்டால் ஒரு சிலருக்கு குழந்தையே இல்லாமல் போய்விடுகிறார்கள். குழந்தையே இல்லாமல் அவர்கள் வாழ்க்கையில் படும் அவஸ்தை இருக்கிறதே, அது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அவர்கள் படும் பாடு, அவர்கள் போகாத கோயில் இருக்காது, பண்ணாத பரிகாரங்கள் இருக்காது. ஆனால் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லை இல்லை இல்லை. இதெல்லாம் ஏன் நடைபெறுகிறது, எதனால் நடைபெறுகிறது, இதற்கு என்னதான் வழிமுறை, இந்த நவக்கிரகங்களை எப்படி நாம் சமாதானப்படுத்துவது என்பது பற்றி நாம் இப்பொழுது ஒரு விளக்கங்கள் தருகிறேன். இதை செய்தால் நவக்கிரக சாந்தி ஏற்படும். அதாவது திருச்செந்தூர் பக்கம் கன்னியாகுமரி வள்ளியூரிலிருந்து ராதாபுரத்திலிருந்து ராதாபுரத்தின் அருகில் உள்ளது விஜயாபதி. இந்த விஜயாபதியில் இருப்பது விஸ்வாமித்திரர் சமாதி பீடம்.
இந்த சமாதி பீடத்துக்கு அருகாமையில் இருப்பது ராஜ ஈஸ்வரர், அகிலாண்ட ஈஸ்வரி. அதன் அருகில் சற்று தள்ளி இருப்பது அம்மன் கோவில். இந்த கோவில்களில் பிரதி அமாவாசை அன்று சென்று அந்த பட்டரிடம் நாம் முன்னதாகவே சொல்லிவிட்டு சென்றால் அவர் நம்மளுக்கு காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை நவக்கிரக சாந்தி ஹோமம் என்று ஒரு ஹோமம் நடத்துகிறார். அந்த ஹோமத்தில் பார்த்தீங்கன்னா வாசனை திரவியங்கள் கலந்த தண்ணீரை நிரப்பி 9 கலசம் வைத்து அந்த யாகம் நடைபெறுகிறது. அந்த யாகத்தில் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை அவர்கள் தொடர்ந்து செய்து அந்த தண்ணியை நம் தலையில் ஊற்றி அதன் பின்னால் கடலில் குளிக்க சொல்கிறார்கள். கடலில் குளித்த பின்பு அவர் அந்த பட்டர் நமக்கு எலுமிச்சங்காயை சுற்றி எறிந்துவிட்டு தில்லை அம்மன் கோவிலில் வழிபாடு செய்ய சொல்கிறார். அங்கு தில்லையம்மன் கோவிலில் தில்லை மரம் என்று 2 மரம் உள்ளது. அது பெரும்பாலும் இந்தியாவில் அங்கு மட்டும்தான் இருக்கிறது. அந்த மரம் 2 மரம் ஜோடியாக இருக்கிறது. அந்த மரத்தை நாம் 12 முறை பலமாக சுற்றி வழிபாடு செய்து வந்தால் இந்த நவக்கிரக சாந்தி என்பது ஏற்படுகிறது. இதனால் நமக்கு தீய தசாபுத்தி, 7.5 சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, ராகு திசை, கேது திசை, சனி திசை, இது போன்ற தீய அமைப்புகள் இருந்தாலும் இதிலிருந்து நாம் முற்றிலும் விடுபட்டு விடுகிறோம். இதன் காரணமாக நாம் ஒவ்வொருவருக்கும் எந்த குறை இருந்தாலும் அந்த குறைகள் நமக்கு நிவர்த்தியாகிறது என்பது மிகப்பெரிய அனுபவம் ரீதியான உண்மை. இங்கே பார்த்தீங்கன்னா இதற்காக இந்த யாகம் செய்வதற்கு பெரிய அளவில் பணம் ஏதும் யாரிடமும் வாங்குவது இல்லை. ஒரு 2000 3000 மட்டும்தான் வாங்குகிறார்கள். அதில் அவங்க எல்லா விதமான பொருட்களையும் அவர்களே வாங்கி கொள்கிறார்கள். நாம் முடிந்தால் 2 மாலை பழந்தேங்காய் வாங்கி கொடுக்கலாம். இல்லை என்றால் அதையும் அவர்களே வாங்கி கொள்கிறார்கள். இது அமாவாசை நாள் மட்டும்தான் இது போன்ற யாக பலன்களை செய்ய முடியும். அதனால் ஏற்கனவே புக் செய்து நீங்கள் சென்று இது போன்ற வழிபாடுகள் செய்து வந்தால் 100% ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி அந்த குடும்பத்தில் அந்த ஜாதகருக்கு எல்லையில்லாத இன்பத்தையும் எல்லா விதமான செல்வத்தையும் அடைந்து மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. கூடன்குளத்தினோட அருகில் விஜயாபதியில் இது போன்ற ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில் உள்ளது. அங்கு சென்று நவக்கிரக சாந்தி செய்பவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அமைந்துவிடும். நவக்கிரகங்கள் 9 நவக்கிரகங்களும் சாந்தி அடைந்து விட்டால் நம்மளுடைய வாழ்க்கை மிகச் சிறப்பான முறையில் அமைந்துவிடும். ராகு கேது தோஷத்திலிருந்து, சனி கிரகத்தினுடைய தோஷத்திலிருந்து எல்லா விதமான கிரக தோஷங்களும் அங்கு சென்றால் நிவர்த்தி ஆகிறது. இது என்னை பொறுத்தளவுக்கு 30 வருடமாக நான் அனுபவபூர்வமாக கண்ட ஒரு காட்சியாகும். எனக்கு என்னிடம் ஜாதகம் பார்க்கும் வரும் நிறைய நண்பர்கள் இங்கு சென்று திருமணம் ஆகியுள்ளது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. அதே மாதிரி பெரிய கஷ்டத்தில் இருந்தவர்களெல்லாம் அதிலிருந்து மீண்டு நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா
அதிகமான கூட்டம் இருக்காது. அமாவாசை நாளில் ஓரளவுக்கு ஒரு 10-30 பேர் வருவாங்க, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. மற்ற நாட்களில் பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு கூட்டம்லாம் இருக்காது. நம்மளுக்கு கோயிலுக்கு போனால் கூட்டம் கூடணும், அந்த மாதிரி கோயிலுக்கு தான் நாம் போகிறோம். ஆனால் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா கூட்டம் இன்னும் அதிகமாக இருக்காது. ஒரு 30 பேர், மீறி போனால் ஒரு 50 பேர் இருப்பாங்க. அந்த கோயிலில் விஸ்வாமித்திரருடைய சமாதி பீடத்துக்கு முன்னால் பார்த்திங்கன்னா ஒரு கங்கை, அதாவது ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிசயம், ஒரு குடம் தண்ணி நீங்கள் மோந்தீங்கன்னா தான் இன்னொரு குடம் தண்ணி ஊறும். அவ்வளோ பெரிய ஒரு அதிசயமான கிணறு இது. எவ்வளவு மழை பெய்ந்தாலும், எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் இந்த கிணற்றில் ஒரு குடம் தண்ணி மட்டும்தான் இருக்கும். கடலுக்கு அருகாமையில், கடலுக்கு 100 மீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு கங்கையில் இது போன்ற ஒரு ஆச்சரியத்தை நீங்கள் அங்கு சென்றால் பார்க்கலாம். அதே மாதிரி தான் அந்த நவக்கிரக சாந்தி செய்து அந்த 9 கலச தண்ணியும் நம்மளுடைய உடம்பில் பட்டர் ஊற்றும்போது நம்மளுடைய உடலே மாறிவிடுகிறது. நம்மளுடைய உடலில் ஒரு நோய் நொடி இருந்தால் கூட அந்த நோய் நொடி நீங்கி விடுகிறது. அதனால் இந்த வீடியோ பதிவை பார்க்கும் அனைவரும் உங்களால் முடிந்தால் இந்த கோவிலுக்கு ஒரு முறை சென்று உங்களோட ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள், குறைகள் இவற்றை நீக்கி உங்கள் வாழ்க்கையில் வளம் பெற்று வாழ நான் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.